வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ளம் சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே இந்த சட்னி நீங்க ரெடி பண்ணிடலாம். ப்ளம்ஸ் பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் அதுல நிறைய இருக்கு. புளிப்பா இருக்குங்கிறதுனால சில பேருக்கு டைரக்டா சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி பிடிக்காதவங்க இந்த மாதிரி சட்னி பண்ணி சாப்பிடலாம். சப்பாத்தி, தோசை கூடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். நேச்சுரலான இந்த பிரைட் ரெட் கலர் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸ்பைசி, டேங்கி, ஸ்வீட், சால்ட்டி சட்னியை இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நான் இந்த ரெசிபிக்கு 8 பிளம்ஸ் எடுத்திருக்கேன். பிளம்ஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணிக்க போகிறோம். நடுவில் இருக்கிற சீடை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன்ல பாதி, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு கலோஞ்சி சேர்த்துக்கலாம். கலோஞ்சிங்கிறது வேற எதுவும் இல்லைங்க, கருஞ்சீரகம். கடுகு ஜீரகம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்க பிளம்ஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. எண்ணெயிலே நீங்கள் சாட்டே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸில் உங்களுக்கு பிளம்ஸ் நல்லாவே வதங்கிடும். 3லேருந்து 5 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தால் நல்லா குழஞ்சி வந்துடும். பிளம்ஸ் நல்லா குழைய குழைய உங்களுக்கு கலர் மாறிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் தக்காளி சட்னிக்கு வதக்குவீங்க இல்லையா, அந்த மாதிரி தான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பிளம்ஸோட புளிப்பை பொறுத்து தான் நம்ம காரம், ஸ்வீட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துருங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த சட்னியில் புளிப்பு, உப்பு, காரம் இருக்குது. இனிப்புக்காக நான் வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். பிளம்ஸோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் தேவைப்பட்டது. என்னோட பிளம்ஸ் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது. பட் உங்கள் பிளம்ஸ் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லமே போதும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீர்த்து வரும். நல்லா கலந்து விட்டுட்டு திக்கார வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா திக்காக நீங்கள் வதக்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கெடாமல் நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரைட் ரெட்டாக மாறிடும். நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கொதிக்க விடணும். ஆறுனதுக்கு அப்புறமா க்ளீனான ஒரு கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டக்குன்னு ப்ளம்ஸ் ஏதாவது வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்னி பண்ணி வச்சுடுங்க. இல்லை நீங்கள் வாங்கின ப்ளம்ஸ் ரொம்ப புளிப்பாக இருந்தது, உங்களால் அப்படியே ஃப்ரூட்டாக சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த சட்பட்டா குவிக் சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. வைட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர், கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், வைட்டமின் ஏ, கே அண்ட் ஃபோலேட்லாம் இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பாலிஃபெனால்ஸ் அண்ட் ஃப்ளேவனாய்ட்ஸும் இருக்குது. ஹெல்த்தியான இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, thanks for watching.